வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. இந்த மீனோட பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பண்டாரின்னு தான் சொல்லுவோம். ஆனா பாக்குறதுக்கு மூச்சா மீன் மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சைஸா இருந்தா நாங்க வந்து மூச்சான்னு தான் சொல்லுவோம். ரொம்ப பெரிய சைஸா இருந்து தூண்டி போட்டு பிடிச்சி தூண்டில இந்த மாதிரி வந்துருந்துட்டுனா நம்ம வந்து பண்டாரி அப்படின்னு தான் அந்த மீனோட பேர்கள் வந்து சொல்லுவோம். நல்லாவே இருக்கும், டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். பாத்துக்கோங்க, இந்த ஒரு மீனோட விலை பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 20 கிலோ தான் இருக்கும். 7500 ரூபா முடிய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எங்கன்னு பாத்துக்கிட்டீங்க, இப்ப நம்ம இந்த மீன் எங்க பாத்துட்டு இருக்கோம்னா நைட்டு பிசினியார் பார்ல தான் பாத்துட்டு இருக்கோம். இது வந்து நைட்டு. இப்போ ஐவாவல் மீன் தான் பாத்துட்டு இருக்கோம். போன வீடியோல வெள்ளவாவல் மீன் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 20 கிலோ இருக்கு இந்த மீன் வந்து. அந்த வெள்ளவாவல் மீனை பாத்துக்கிட்டீங்கன்னா 22 கிலோ முடிய வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வாவல் மீன் வந்து ரேட்டு எவ்வளவு ரூபாய் கேட்காங்க பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்கு மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அதே மாதிரி லாஞ்சுகளில் வர மீன்கள் எல்லாம் காலால தான் கொஞ்சம் நவுத்தி பார்ப்பாங்க, அமுக்கியும் பார்ப்பாங்க. யாரும் தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு சாப்பிட்ற மீனை வந்து காலால இது பண்றாங்க அப்படின்னு. வியாபாரிகள் பூரா அப்படிதான் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கையில நோட்டு பேனா வச்சிருப்பாங்க, மீனை தொட முடியாது, தொட்டா அவங்களுக்கு அதை எழுத முடியாது. அதனாலதான் இப்ப ஃபைனலா பாத்துக்கிட்டீங்கன்னா 17500 ரூபா முடிய கேட்டிருக்காங்க. ஃபைனலா இதான் ரேட்டு. 20 கிலோ ஐவாவல் மீன் பாத்துக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு. கோபா நெத்திலி அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். கோபா நெத்திலியை பார்த்துக்கோங்க, அதாவது மொத்தம் 7 கூடை முடிய இருக்கு. ஒரு கூடை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2700 ரூபா முடிய போகுது. ஒரு கூடையில் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22லேருந்து 24 கிலோ முடிய தாராளமாக இருக்கும். சைஸை பார்த்துக்கோங்க, நல்லாவே இருக்குது, பெருசாகவே இருக்குது. பாருங்கள், நெத்திலி மீன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா அந்த ரத்தத்தோடய கொஞ்சம் வாங்க பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் எதுவும் கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கோங்க ஐஸில் உள்ளதானான்னு. அதிகமாக கிலோ வாங்குறவங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி அடியில் வந்து மீனை வந்து குலுக்கி விட்டும் வாங்கணும். இப்போ 6 கூடை இருக்குது பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு கூடை கொடுத்துட்டாங்க, இப்போ 6 கூடை இருக்குது. 6 கூடை இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கூடைக்கு அதாவது சரிசமமாக தான் கிலோ இருக்கும். அப்படியுமே பார்க்குறாங்க 1 கிலோ தான் முன்ன பின்ன கம்மியாக இருக்கும். தோட்டு கனவாவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சின்னதும் இருக்கும், பெருசும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பெருசு, அதாவது 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த இது மட்டுமே. நான் அப்போ கை காட்டுறேன் பாருங்கள். நான் கை காட்டுறது வந்து எப்படியுமே 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க. மையெல்லாம் அப்படியே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பிசினியார் பார்ல தான் நம்ம இது பார்த்துட்ருக்கோம். நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அடுத்த வெள்ளவாவல் மீன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. இது எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 கிலோ முடிய தாராளமாக இருக்கும். இதுவும் பிசினியார் பார்ல உள்ளது தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 கிலோ இருக்கும். எவ்வளோ ரூபாய்க்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா 10000 ரூபாய் கேள்வி. எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான். நல்லாவே பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது கிலோவுக்கு வந்து ஒரு 4 மீன் 5 மீன் நிற்கிற மாதிரி வரும். இப்போ ரேட்டு வந்து 12000 ரூபா முடிய போகுது பார்த்துக்கோங்க. ஆனால் வெள்ளவாவல் மீன்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஐவாவல் மீன் வந்து இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஐவாவல் மீன் தான் இருக்கிறது ரேட்டு கொஞ்சம் டிமாண்டு. 13500 ரூபா முடிய கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதனால மீன் எடுத்துட்டு இருக்காங்க. 22 கிலோ வந்து 13500 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க.